ஐயோ கடவுளே, எனக்குன்னே வருவானுங்க போல. எங்க இருந்துதான் வரானுங்களோ. ஆ பிரியா, சாப்பாடு நல்லாவே இருக்கு சரிங்களா? இவ்வளவு நல்ல சாப்பாடு. சரி சரி, சாப்பாடு நல்லா இருக்குன்னு எங்களுக்குமே தெரியுமே, அப்புறம் என்ன? பொறுமையா சாப்பிடி, வாய்க்குள்ள அடைச்சிக்க போகுது. சாப்பாடு நல்லதா இருக்கு. ஆனா என்னன்னா உங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டேன். சாப்பாடு ஏதோ பிரியா சொன்னதுக்காண்டி தான் சாப்பிடலாம். நீங்க சொல்றீங்கன்னா சாப்பிடலாம் சரிங்களா? அப்படியா? சாப்பாடு உண்மையாவே நல்லா இருக்கு. எனக்கு இந்த கறி மீன் விதம் இந்த மாதிரி சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். சரி பொறுமையா சாப்பிடி, வாய்க்குள்ளேயே அப்படி வச்சுக்கிட்டு இருந்து மில்லுங்காத. நல்லா சாப்பாட நல்லா அப்படி மென்னு மென்னு சாப்பிடி, வாய்க்குள்ள அடைச்சிட்டு போது போயிட்டு மில்லுங்கிட்டு பொறுமையா சாப்பிடி. பேசுறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ கடவுளே, இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு எப்படி தெரியும்? சொன்னாதானே தெரியும். கேட்டாலும் திட்டுவான், கேட்கலனாலும் திட்டுவான். உனக்கு தெரியாதான்னுவான் கேட்டா. கேட்கலன்னா இங்க ஒருத்தன் உம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அது கூட கேட்க உன்னால முடியாதா அப்படின்னு சொல்லி திட்டுவான். சிவன் கூட நான் படுற பாடு இருக்கே. என் கட்டின பொண்டாட்டி கூட இவ்வளவு கூட பாடுபடுத்த மாட்டான், இவன் தான் என்ன இவ்வளவு பாடுபடுத்திக்கிட்டு இருக்கான். சரி, என்னன்னு கேப்போம். இல்லைன்னா அதுக்கும் இந்த பரதேசி என்னதான் திட்டுவான். மச்சான், மச்சான், அது சரி, தெரிஞ்ச விஷயம் தானே. சின்னக்கு என்னெல்லாம் பண்ணாலோ, சின்னக்கு என் மேல வந்து ஏறி ஏறின்னு எழுவா. அவ பண்றதுக்கு என்கிட்ட வந்துல இவ கத்துறான். ஐயோ, என்னன்னு சொல்லியும் தொலைய மாட்டான், நம்ம கேட்டாலும் சொல்ல மாட்டான். கேட்காம அமைதியா இருந்தாலும் இப்படியே ஊமை கொட்டா மாதிரி இருப்பியான்னு என்னையே திட்டுவான். என்னதான் பண்ண இவனை ஒன்னும் புரியல. அவனா கேக்குற வரைக்கும், அவனா பேசுற வரைக்கும் அமைதியா இருப்போம். கார்த்தி, இன்னைக்கு நீ தூங்கினா மாதிரி தான்டா. எப்படியா இருக்க? நல்லா இருக்கியா? நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி, உங்க சுகர் லெவல் ஏன் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? சுகர் ஏதோ தெரியாம சாப்பிட்டுருக்கீங்களா நீங்க? இங்க பாருங்க, நீங்க உங்களையே நீங்க ஏமாத்தணும்னு நினைச்சுக்காதீங்க, என்னையும் என்னை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. நீங்க என்னதான் ஏமாத்தணும்னு நினைச்சாலும் இந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, அது உண்மையை மட்டும்தான் சொல்லும். நீங்க சின்னதா ஏன் ஒரே ஒரு பருக்க சேர்த்திருந்தா கூட இந்த ரிப்போர்ட்ல காட்டி கொடுத்துரும். சரிங்களா? அதனால என்ன நீங்க ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க பாட்டி. ம் அது வந்து இல்லையே, இல்லவே இல்லையா, கொஞ்சோண்டு கூட சேர்க்கவே இல்லையா இத்தனை நாளா? ம் இத்தனை நாளா சேர்க்கலன்னா அப்ப இன்னைக்கு சேர்த்திருக்கீங்க அப்படிதானே அர்த்தம் அதுக்கு? ம் இல்லையா? என்னையா நீயே இப்படி கேட்கலாமா சொல்லு. விசேஷன்றதுனால தானே நான் சாப்பிட்டேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்யா. உனக்கு தெரியாதா என்ன விசேஷம்னு சொல்லியா? இங்க பாருங்க பாட்டி, உங்களுக்கு விசேஷம் இருக்கு இல்லைன்றதெல்லாம் இங்க பிரச்சனை இல்லை. நீங்க ஏன் சுகர் சேர்த்தீங்கன்றதுதான் பிரச்சனை. உங்க உடம்ப நீங்க தான் பாத்துக்கணும். சோ யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிடாம நீங்க தான் கண்ட்ரோலா இருக்கணும். புரிஞ்சுச்சா? இப்ப போட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த மாத்திரையை ஸ்டாப் பண்ணிருக்கேன். சரிங்களா? அடாட, இது தெரிஞ்சிருந்தா அப்பமே சாப்பிட்டுருப்பேனே நானே. இந்த மாத்திரையை போட காங்கல பத்துக்கோ. ஆமா, ஷோ கண்ணு கொண்டு பார்க்க முடியல, மாத்திரையை பார்த்தாலே எரிச்சலா தான் கிடக்கு எனக்குலாம். ஆமா, எப்பதான் அந்த மாத்திரை சனி என்ன முழுங்கி தொடைவோன்னு இருக்கும் பத்துக்கோ. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா. பாட்டி பாட்டி, நான் ஃபுல்லா பேசிடுறேன். இந்த மாத்திரையை நிறுத்திட்டு இதுக்கு பதிலா இதை விட டோசேஜ் அதிகமான 2 மாத்திரை எழுதியிருக்கேன். ஒரு மாத்திரை தானே போட்டுக்கிட்டு இருப்பீங்க, இப்ப 2 மாத்திரை போடணும். நீங்க கொஞ்சமா சேர்த்ததுனால பாத்தீங்களா, உங்களுக்கு மாத்திரையே போட பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் இந்த மாத்திரையை போட்டாதான் முடியும். அட கடவுள, என்ன பண்ணி அந்த சொல்லுறா வீட்டுல விசேஷம்னு சொல்லி உனக்கு தெரியாம எப்படி? உங்க வீட்டுல விசேஷம்னா எனக்கு எப்படி பாட்டி தெரியும்? அட கடவுள, விசேஷமே உங்க வீட்டுல தானே. பாட்டி, நீங்க வேற யாரும் நினைச்சிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே கூட இல்லை. மேபி என் கூட பார்த்துருக்கலாம் ஓபி பேஷண்டா உங்களை, எனக்கு ஞாபகமே இல்லை. இங்க வந்து உங்க ரிப்போர்ட்டை பார்த்து வச்சு நான் அதை வச்சுதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறேனே தவிர நீங்க யாரு என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நீங்க வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேற யாருன்னு நினைச்சு பற்றி என்கிட்ட பேசுறீங்களா? ஐயா, எனக்கு இந்த சுகர் லெவலு தான் அதிகமா இருக்கு, மத்தபடி ஞாபக சக்திலாம் நல்லா தயா இருக்கு. பாட்டி, நானும் உங்களுக்கு ஞாபக சக்தி இல்லவே இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நீங்க வேற யாரும் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், அததான் சொல்றேன். அட கடவுள, நான் யாருன்னு தெரியாம எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு கிடந்த நீ. ஐயோ பாட்டி, சத்தியமா நீங்க யாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஐயோ, நீ அனுப்பிள்ளையோட மாப்பிள்ள தானே? ஆமா, அனுவோட ஹஸ்பண்ட் தான். நானே அணு வீட்டு பக்கத்துல இருக்கிறவ தான். அணியோட பாட்டி இருக்கல்ல, அவளோட ஒண்ணு வீட்டு அண்ணன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆமா, நானும் உனக்கு பாட்டி தான். பாட்டி ஏன் இவ்வளவு டீட்டெயிலா பேசிக்கிட்டு இருக்காங்க? ஒருவேளை ஃபீஸ் பே பண்ண கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களோ, அணுவுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி?
சரி ஓகே, என்னமோ ஃபீஸ் தானே பாத்துக்கலாம். ஐயா ஒரு நிமிஷம் இருங்க பாட்டி. நீங்க காசுலாம் எதுவும் கொடுக்க வேண்டாம் சரிங்களா? அட கடவுளே, நான் காசு கொடுக்கறதுக்காண்டி தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டியோ நீ? காசுலாம் நான் எடுத்துட்டு வரதான் செஞ்சிருக்கேன். காசுக்காண்டிலாம் பேசல. அதான் அவ பேர் கூட நல்ல பேராச்சே. ஐயோ, அந்த லட்சுமி மோவன், அவன் பேர் என்ன பேரு? தொண்டை குழி வரைக்கும் நிக்குது, வாய்க்கிட்ட வர மாட்டேங்க. ஐயோ, அதையா உங்க வீட்டுல ஒரு பிள்ளை மாசமா இருக்கே. மாசமாவா? மாசமானா என் அத்தை பொண்ணு தான் இருக்காங்க. ஆமா, அந்த பிள்ளையோட புருஷன் பேரு முத்துமாரிய சொல்றீங்களா? முத்துமாரி. அவனுக்கும் அந்த பிள்ளைக்கும் இன்னைக்குதான் 9வது மாசம் வளகாப்பு பண்ணாங்க. அங்கனதான் பாயாசம் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்து காபக்குன்னு ஒரு 4 கிளாஸ் குடிச்சு விட்டேன். அதுதான் இப்படி இழுத்துட்டு வந்துட்டுன்னு சொல்ல வந்தையா. யாரும் என்னமோ கிடையாது. என்ன பத்தி சொல்றீங்க? உண்மையாவா? பிரியாக்கும் முத்துமாரிக்குமா இன்னைக்கு வளகாப்பு? ஆமா, பிரியா நல்ல பேரு. அந்த பிரியாவுக்கும் முத்துமாரிக்கும் தான் இன்னைக்கு வளகாப்பு எடுத்து பண்ணியிருந்தாங்க. அதுதான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி ஞாபகம் இல்லாம அப்படியே சுத்தி வருது. பேர் மறந்து போச்சியா? யார் எதுவும் இல்லை. அங்கனதான் அந்த பாயசத்தை குடிச்சு இந்த மாதிரி ஆச்சு. யார் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டு விசேஷத்துல நம்மளே சாப்பிடாம வந்தா நல்லாவா இருக்கும். அதனாலதான் எடுத்து குடிச்சு இப்படி ஆயிட்டியா எனக்கு? பாட்டி நீங்க உண்மையாவ சொல்றீங்க? என்னையா உண்மையா பொய்யான்னு சொல்லிக்கிட்டு இதுல பொய் சொல்றதுக்கு எனக்கு என்ன? நான் இந்த சுகரெல்லாம் சேர்த்துக்கிறது இல்ல. என்னைக்கு இந்த பாலா போன சுகர் என் உடம்புல வந்துட்டோ, வெளியே இருக்கிற சுகரை எதுக்கு அள்ளி திரும்பியும் போட்டு பாருன்னு சொல்லிட்டு சேர்த்துக்க மாட்டேன். ஆனா இந்த மாதிரி எதனா விசேஷ வீடு எங்கன்னா போனோம்னா கொடுப்பாங்க. அங்கே வியாண்டான்னு சொன்னா இந்த கிளவிக்கும் அதப்பா பாரு எப்படி சொல்லுதா அப்படின்னு சொல்லுவாங்கயோ. அதனால ஆசைக்கு ரொம்ப குடிக்க மாட்டேன். ஒரு 4 டம்ளர் 5 டம்ளர் குடிப்பேன், அவ்வளவுதான். இதே மாதிரி ரொம்ப எல்லாம் இல்லாம கொஞ்சமா 4 டம்ளர் 5 டம்ளர் சேர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா மொத்தமா போய் சேர வேண்டியதுதான். சினிமாச்சும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, குடுக்குற டேப்லெட்டை யூஸ் பண்ணுங்க சரிங்களா? ரீனா சார், இந்த பாட்டியை கூட்டிட்டு போயிட்டு இதுல எழுதிருக்க டேப்லெட் எல்லாம் பார்த்து கொடுங்க சரிங்களா? ஓகே சார். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஏன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்தீங்க? சொன்னாதான் பாட்டி வருவாங்க. இப்ப நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, சினிமே தான் போகணும் கிளம்பி. ஓ அப்படியா? சரியா. பார்த்து சூதானமா போயிட்டு வாங்க சரியா? அனுப்பிலேயே கேட்டேன்னு சொல்லு. சரி பாட்டி. ரீனா கூட்டிட்டு போங்க. பாட்டிமா வாங்க. ஏமா 2 வார்த்தை பேசிட்டு வர அவர்கிட்ட? பாட்டிமா அவருக்கு வேலை இருக்கும், நீங்க இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? அட கடவுளே, அவர் ஒன்னும் யாராவது இல்ல, எங்க ஊர் மாப்பிள்ள தான். எங்க ஊர் பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிருக்காரு. அது என்னன்னா, எனக்கு அவங்க பாட்டியோட 2வது அண்ணனோட 1வது மூத்த அண்ணனை தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. சத்தியமா புரியல, தயவு செஞ்சு வாங்க பாட்டிமா. போகும்போது சொல்றேன் என்னன்னு. வாங்க பாட்டிமா. சரிம்மா. ஐயா போயிட்டு வர. சரி. வளகாப்பு இவங்க முடிஞ்சிட்டுன்னு சொல்றாங்க. பிரியா ஒரு வார்த்தை கூட சொல்லல இத பத்தி. ஒரு வேலை ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ? அனு காலையில ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புனா. ஆனா அவ ஃப்ரெண்டு கல்யாணம்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டு போனோம். அப்படி ஒண்ணு நான் அவளை போக கூடாதுன்னு சொல்ல மாட்டேனே. சென்னையும் கூப்பிடல, முத்துமாரி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரோ? ஒருவேளை பழைய சண்டையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு. ஆனா 2 பேரும் நல்லா பேசதானே செஞ்சோம். எதுவா இருந்தாலும் நேர்ல போய் கேட்க வேண்டியதான். ரகு, எதுவா இருந்தாலும் கோவப்படாம இருக்கணும். அங்க போயிட்டு நிதானமா பேசணும். சார் என்னாச்சு? சார் ஆதி சார் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாரு. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. ஒரு 1/2 மணி நேரத்துல திரும்பி நான் வந்துருவேன் சரிங்களா? அவனை வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். மச்சான், டே மச்சான், என்னடா உனக்கு? சும்மா மச்சான் நொய்யிக்கிட்டு ஏற்கனவே அங்க போனா அவன் உயிரை வாங்குறா. இங்க கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலான்னு வந்தா நீ என்னன்னா மச்சான் டூட்டின் மண்ணாங்கிட்டு இருக்க. உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ? இல்ல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். டேய், இப்ப உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? மச்சான் தானே கூப்பிட்டேன், வேற எதுவும் சொல்லலையே. ஷாண்டா இப்படி ஏன் மேல எரிஞ்சு விழுற? அம்மா யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க? எல்லாம் அவளை பத்தி தான். அத வேற எவளை பத்தி பேசுவேன்? எனக்குன்னே வந்திருக்காளே அவளை பத்தி தான். எங்க இருந்து அவளை புடிச்ச? எதே நான் புடிச்சேன்? ரைட்ரா ரைட்டு. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கேன்னு நினைக்கேன். பேசு, கேக்குறேன். மச்சான், சரியான அறவை கடை இருக்காடா. கொஞ்சம் கூட மூலன்றதுன்னு துளி கூட இல்ல. ஐயோ, சிவன் வேற கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கான். சிவ சைலண்டா பின்னாடி வந்து நிக்கிறான். மச்சான், நம்ம வேணா அப்புறம் பேசுவோம். இப்ப இந்த டாபிக் வேண்டாம். சிவ வேற கண்ண கழிச்சு மறைக்கிறாள். சரி மச்சான், எனக்கு லைட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கு. நான் போய் தூங்கிட்டு அதுக்கப்புறம் வரேன். அதுக்கப்புறம் பேசுவோம் 2 பேரும் தனியா.
தனியா பேசுவான் மச்சான். டி வெண்ணும் அவனே, சிப்பமும் தனியா தானடா இருக்கும், சிப்பமும் தனியா தானே இருக்கும். யாரா சொன்னா தனியா இருக்கும்னு சொல்லி? பின்னாடி ஒரு உருவம் நிக்குது, அது கூட உனக்கு தெரியல? இங்க பாரு, சிப்ப மட்டும் நீ இங்க இருந்து எழுந்து போன உன் கால கை உடைச்சிருவோம் பத்துக்கோ. ரைட். உன்னை நான் இல்ல யார் நினைச்சாலும் காப்பாத்த முடியாது. காப்பாத்தணும்னு நினைச்சேன், இந்த ஜென்மத்துல முடியாது. பேசு பேசு. சின்னடா உளறிட்டு இருக்க. ஒன்னும் இல்ல மச்சான், பேசு பேசு. ஆனா நீ உளர்றதானே, அதுலயும் ஒரு உண்மை இருக்கு. என்ன உண்மை? அந்த பைத்தியக்காரி கிட்ட இருந்து என்னை யாராலையும் காப்பாத்த முடியாதுடா. அவளுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவுனே இருக்காது மச்சான். நான் யாரு கூட பேசாதன்னு சொல்றேனோ அவங்க கிட்டே போய் பேசுறா. சேண்டா, ஒரு ஆபீஸ்ன்னு வந்தா 1008 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கதா செய்வாங்க. அவளுக்கு யாருகிட்ட பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட பேசதான் செய்வா. உனக்கு என்னடா பிரச்சனை அதுல? டேய் மலமாடி, கொஞ்சம் மச்சான் உனக்கு அறிவுன்னு இருக்கா இல்லையா? நம்ம ஹாஸ்பிட்டல்லயே ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாம கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு மேல ட்ரைனிங் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கானே ஒருத்தனுங்களுக்கு. ஒருத்தன் இல்ல 2 பேரு. அந்த 2 பேர்கிட்ட பேசாத நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்ற. ஆனா அந்த 2 பேர்கிட்டதான் இந்த பைத்தியக்காரி பேசுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மச்சான், டேய் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும் சொல்லிட்டேன் நான் பேசுற வரைக்கும். நீ பேசி முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கணும், அப்படிதானே? ஆமாடா, அமைதியா இருக்கணும்டா. கேரி ஆன் கண்டினியூ பண்ணு. அது மட்டுமா, இந்த மகாராணி பெரிய இவன் நினப்பு இவன் மனசுல. ஏதோ இந்த மேடம் என்னோட பொசிஷனுக்கு வராங்களாம், சொல்லி தர்றதையும் ஒழுங்கா மரமண்டக்குள்ள ஏறல. என்னென்ன பேச்சு பேசுறா தெரியுமா இத்துக்காண்டு இருந்துகிட்டு. சரி, அவ சின்னதானே இருக்கிறா இத்துக்காண்டு, நீ சொன்ன மாதிரி. அவளுக்கு ஏன்டா நீ பயப்படுற? சிச்சி, சிவனுக்கு நான் பயப்படுறேனா? அப்போ பயம் இல்ல எனக்காச்சு பயமாச்சு. சிவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இவ வேற பயப்பட வர செய்யறாங்க போல. ஓ அப்படி. சரி மச்சான். மச்சான், சின்னொரு காமெடி என்னன்னா, இவளுக்கு சுட்டு போட்டா கூட அந்த கோடிங்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனா இவ என் இடத்துக்கு வந்து என்னையே பிளாக்மெயில் பண்றன்ற நினைப்புல பைத்தியகாரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காடா. இது எல்லாத்தையும் பார்த்தாதான் எனக்கு எரிச்சலா இருக்கு. சாக்கக்குறை பைத்தியக்காரா எப்பட வந்தா? நீ ஆரம்பிச்சல மச்சான், அப்பமே வந்துட்டா. அறிவு கிட்டவனே, கொஞ்சம் மச்சம் அறிவுன்னு மசாலா இதெல்லாம் இருக்கோட மண்டையில. ஏன்டா எனக்குன்னே வருவியாடா? அவ வந்து நிக்கிறானா சொல்ல மாட்டியா? டி பொய்த்திக்கரா, உன்ன மாதிரி ஒரு மிண்டலை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆரம்பத்திலயே சொன்னேன், நம்ம 2 பேரும் தனியா இருக்கும் போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்பமும் புரிஞ்சுக்கல. வேண்டாம் மச்சான் இதோடு நிறுத்திக்கலாம்னு சொன்னேன், அப்பமும் புரிஞ்சுக்கல. எப்படி 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 வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருன்னு சொன்னல. ஹலோ ராக்கி சார். ஐயோ, ஏன்டா எனக்குன்னே வருவியாடா? சின்ன இவ என்னெல்லாம் பண்ண பாத்திருக்கான்னு தெரியலையே. ரொம்ப இருக்காது மச்சான், கம்மியா தான் பண்ணுவா, வாங்கிக்கோ. நீ பேசின பேச்சுக்கு அதிகமாலாம் இருக்காது, கம்மியா தான் இருக்கும். நீ வாயை மூடு. ஓகே மச்சான். அவ போனதுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு இதுடி. எப்படி 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 சின்ன சொன்ன சின்னக்கு அறிவுன்னு கொஞ்சம் கூட இல்லையா? சேண்டா, சின்ன பார்த்த பைத்தியக்காரி மாதிரியா இருக்கு. மவனே ஆள பாரு, உன்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கு. டே பைத்தியக்காரா, உனக்கு யாரோட மேனேஜர் பொசிஷன் கொடுக்குறாங்க? கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவனி இருக்கா இல்லையா? டே மச்சான், இவள அமைதியா போ சொல்லிரு. இருக்கிற கோபத்துக்கு அப்படியே மூஞ்சி முகையெல்லாம் உடைச்சு விட்டுருவேன். ஆமா, ஏற்கனவே கண்ணு பெருசா மூக்கு குட்டையா இருக்கு. சின்ன அடிச்சு மூஞ்சி உடைச்சேன்னு வச்சுக்கோ, எவனும் கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டான். ஹலோ சார், நீங்க பேசுறதுலாம் ஆபீஸ்ல பொறுமையா கேக்குறேன்னா அது ஆபீஸ், இது வீடு, சரிங்களா? நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன், கண்ணத்துல உன்னை இழுத்துட்டு போயிடுவேன். வாங்க, அதெல்லாம் மறந்துட்டியா? எப்படி 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 யார்கிட்ட பேசினா யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு நீ சொல்லுவேன், அதை நான் கேட்கணும், அப்படிதானே? அத நீங்க வர ஈனு இழிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க போல. கொஞ்சம் கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, அப்படிதானே? உங்களை அண்ணன் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லம்மா, சப்போர்ட் பண்ணனே. எங்க சப்போர்ட் பண்ண சப்போர்ட்டா பண்ண நிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருங்க. ரைட். சேமா, உங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்லையாமா? செப்ப மாதிரி என்ன நடுவுல கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்றதே ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. செப்பம் பாரு, உங்களை பத்தி தானே பேசுறான். அப்போ உங்களை தான் வச்சு பஞ்சாயத்து பண்ண முடியும். என்ன பத்தியா? ஏய் வேண்டாம், சொல்லுவேண்டா. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இங்க பாரு, சொன்ன வச்சுக்கோ, வாயை உடைச்சிருவண்டி. அப்படிதாண்டா பேசுவேன். நீ என்ன வேணா பேசி, இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்காத, கிளம்பு. டேய் ஒரு நிமிஷம் இருடா, நீ சொல்லுமா.
டி மச்சான் ஒரு பைத்தியக்காரிடா, பைத்தியம் மாதிரி எல்லாம் வளரிட்டு இருப்பா. அண்ணே, இந்த சார் சொல்றாங்களே நான் பைத்தியம்னு சொல்லி பைத்தியமாவே இருந்துட்டு போறேன். அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த பைத்தியக்காரி ஒருத்தனை பைத்தியம் மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கல்ல, ஷான் உங்களுக்கு தெரியுமா? டி மச்சான் வேண்டாம், அமைதியா போ சொல்லு. அண்ணன், நான் ஒண்ணு இவனுக்கு எதுவுமே எடுத்துட்டு வந்து தரல வேண்டான்னு சொல்றதுக்கு. ஆளை பாருங்களேன். டேய் நீ வாயை முடிக்கிட்டீரா, நீ சொல்லுமா. சில தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு மட்டும் ஆசையா என்ன, காலையிலே எழுந்து ஆபீஸ்க்கு போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு அந்த ஒர்க்கையும் சமாளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல வந்து இருக்கணும்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கண்ணே. அஃப்கோர்ஸ் எங்க வீட்டுல என்ன நல்ல வசதியாவே வளர்த்தாங்க. எனக்கு இப்ப போனாலும் என்னை யாருமே ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. ஆனாலும் இவன் கூட இருக்கணும்ன்ற தைரியத்துல ஒரு நம்பிக்கையில ஆசையில தான் இங்க வந்து இருக்கேன். அதையும் இவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். எப்பயாச்சும் ஆசையா கைய பிடிச்சி பேசணும்ட்டு கிட்ட வந்தாலே எப்ப பாரு கார்த்தி 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 உங்களை பத்தி தான். அதுல 100 வார்த்தை பேசணும்னா 75 வார்த்தை கார்த்தி தான். வேண்டான்னு சொன்ன, அமைதியா இருந்துரு. நீ வாயை முடிக்கிட்டு இரு. உன்கிட்ட நான் பேசல. சொல்லுங்கண்ணே, எனக்கும் ஆசை பாசம் எல்லாம் இருக்கதானே செய்யும். லவ் பண்ணவங்க கூட இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லி நான் ஒன்னும் இந்த கிஸ் பண்ணிக்கிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு தப்பு தப்பா இருக்கணும்லாம் நான் நினைக்கல. அவன்கிட்ட பேசிக்கிட்டு அவன் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அவனை பார்த்துக்கிட்டாச்சும் இருக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்றது தப்பா தப்பு இல்லையா, அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. வேற எதுவுமே எனக்கு தேவையில்லைண்ணே. டேய் மச்சான் அவ இது லூஸ் மாதிரி வளர்ட்டு இருக்கா, அவ பேசுறதுலாம் நீ கேட்காத. சாரு, நான் லூசா? ஆமாடி. பாருங்க எப்படி எல்லாம் பேசுறான்னு சொல்லி. என் அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு வந்து இங்க இருக்கேன். சித்தனைக்கும் இவனை நம்பி வந்திருக்கேன். கல்யாணம் பண்ணிப்போன்னு கேட்டா வீடு வாங்கணும்னு சொல்றான். இவனுக்கு என்ன வீடு தானே பிரச்சனை. எங்க அம்மா கிட்ட பேசி நான் வீடுல இருந்து இவனுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்றேன். இவனை என்ன கல்யாணம் மட்டும் பண்ணிக்க சொல்லுங்க. அப்படியெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்றா. சிங்க பாருங்க அண்ணே, சிவனுக்கு அப்ப என்னதான் பிரச்சனையா? எனக்கு ஒரே பிரச்சனை, வீடு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணணும். இது இந்த ஜென்மத்துல நடக்காது. இது இந்த ஜென்மத்துல நடக்கும். ஷானே இவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். நான் ஒண்ணு இவன்கிட்ட வீடுலாம் கேட்கவே இல்லையே. ஒரு அழகான லைஃப் ஸ்டைல் தானே கேக்குறேன். இப்ப லோன் போட்டு வீடு வாங்கினாலும் லோன் அடைக்கணும்னு ஓடுவான். அதுக்கப்புறம் குழந்தைங்க வரும். குழந்தைங்க வந்து படிப்பு செல்லத்துக்கு பார்க்கணும். எவ்வளவு இருக்கு. இவன் ஏன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். எங்க அப்பா எல்லா சொத்தையும் என் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. என் பேர்ல இருக்கிறது எல்லாமே இவனுக்கு தானே. இவன் ஏன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். இவங்க ஒப்பங்கிட்ட இருந்துதான் வாங்கி இவளுக்கு பண்ணணும்னு எனக்கு எந்த அவசிய தேவையும் இல்லைன்னு சொல்லு. டேய் மச்சான் பாருங்க பாருங்க, இதே மாதிரிதான் பேச வேண்டியது. கொஞ்சம் கூட பாசன்றதுன்னு இல்ல. அட்லீஸ்ட் அவனை நேர்ல பாத்துக்கிட்டாச்சும் இருக்கலாம்னு சொல்லிதான் அந்த ஆபீஸ்க்கே நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஆனா அது கூட அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு என்னமோ இவனுக்கு என்ன பிடிக்கவே இல்லையோன்னு தோணுது. நான் தான் இவன் பின்னாடி பைத்தியக்காரி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இவனுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லை. அஃப்கோர்ஸ் நான் வாயாடிதான், சில்லுன்னு சொல்ல. கொஞ்சம் துரு துருன்னு பேசதான் செய்யறேன். சில்ல எந்த உரிமையில பேசுறேன்? உங்ககிட்ட பேசுறேன் நான் சொல்லுங்கண்ணே. என்கிட்ட ஒரு லிமிட் இருக்குண்ணே. யாருக்கிட்ட இந்த மாதிரி பேசணும்னு சொல்லி நான் கட்டிக்க போறவன் சின்ன புரிஞ்சுப்பான் அப்படின்ற ஒரு ஆசையில தானே என்கிட்ட பேசுறேன். சிவையே நான் எதுவுமே புரிஞ்சுக்காம இருக்கான். இங்க பாரு மச்சான், சிவ சொல்றதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. அவளை நான் நல்லபடியா பாத்துப்பேன்ற நம்பிக்கை இருந்தா மட்டும் வெயிட் பண்ண சொல்லு. சில்லன்னா வெயிட் பண்ண வேண்டாம், அப்படிதானே? அப்படி நான் சொல்லவே இல்லையே. கண்டிப்பா என்னால முடியும்னு நான் நம்புறேன். உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணு, அவ்வளவுதான். டேய் லூஸ் மாதிரி பேசாத. ஒரு பொண்ணோட சுச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பாரு. அந்த பிள்ளை அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு உனக்காண்டி வந்து இங்க ஸ்டே பண்ணிருக்கா. அத கூட புரிஞ்சுக்காம இப்படி எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க. பைத்தியமாடா நீ? டேய் உனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க ஒப்பங்காரம் பேசுனதெல்லாம் உன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். அதனாலதான் சொல்றேன், வீடு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு. இது அவகிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, அது நம்பவும் நம்பாது, புரிஞ்சுக்காது. அதனாலதான் அவகிட்ட சொல்லல. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கா கேக்குறேன். சின்ன கல்யாணம் பண்ணிப்பானா மாட்டானா, அவ்வளவுதான். டேய் நான் ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்ல. தப்பா முடிவெடுத்தா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். ஆமா ஆமா, 2 பேரும் பேசிக்கவே முடியாத பாத்துக்கவே முடியாத தூரத்துல இருக்கீங்களே, அதனால நடுவுல நான் தூது. டேய் சொல்லி தொலைறேன் இருடா. எனக்கே காது கேக்குதுண்ணே. அவனுக்கா என்னை எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்ப வந்து பேசிட்டோம். நான் கிளம்புறேண்ணே. ஏமா ஒரு நிமிஷம் இருமா. டேய் பாவடா, பேசு. விடுடா, சும்மா சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருப்பா. வேற வேலை இல்லை இவளுக்கு. இங்க பாரு மச்சான், இருக்கும்போது அலட்சியப்படுத்திட்டு அதுக்கப்புறமா போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணாத. என்னோட அனுபவத்துல சொல்றேன். ஜெனிஃபரை இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவ என்னை விட்டு போவான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவளோட அருமையே எனக்கு புரிஞ்சுது. அதனால சொல்றேன், புரிஞ்சு நடந்துக்கோ. நான் பட்ட கஷ்டத்தை நேர்ல இருந்து பார்த்தவன் நீ. புரிஞ்சுக்கூடா மச்சான், வேண்டாம். தப்புக்கு மேல தப்பு பண்ணாத. ஷே
இப்ப என்ன, வீடு தானே வேணும். வீடு கட்டுறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சமாதானப்படுத்தி பேசு. அவ ஏதோ ஆசையா உன்கிட்ட பேசணும்னு வந்திருக்கா. அவளை போட்டு இப்படி விரட்டி விடுற மாதிரி பேசுற. மச்சான், அவளுக்கு சொன்னாலாம் புரியாது. கிளிப்பிள்ளைக்கு எடுத்து சொல்ற மாதிரி நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அவளுக்கு எப்ப பாரு கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும். இதை தவிர வேற எதுவுமே இல்ல அவளுக்கு. நான் ஒன்னும் அதை கேட்கலாம் வரல. இன்னைக்கு என்னுடைய பர்த்டே, அதான் பார்த்துட்டு அவன்கிட்ட பேசிட்டு போலான்ட்டு வந்தேன். இப்பதான் புரியுது, என் பர்த்டே கூட கொஞ்சம் கூட ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காது. உன் கூட தான் நான் இவ்வளவு நாள் பழகிருக்கேன். என்னை பத்தி ஒரு சில விஷயத்த கூட ஞாபகம் வச்சுக்க முடியலல்ல. ஷே சாரு, போதும், தயவு செஞ்சு விஷ் பண்றன்ற பேர்ல கேவலமா ரியாக்ட் பண்ணாத. இதுக்கப்புறம் உன்கிட்ட எதுவுமே பேசுற மாதிரி இல்ல. ஃபிட்ரு, உனக்கா எப்ப தோணுதோ அப்ப வந்து பேசு. நானா வந்து உன்கிட்ட பேச போய் தானே நீ இவ்வளவு அலட்சியப்படுத்துற. என்ன, போயிட்டு வரேனே. ஏ சாரு, டேய், டேய் மச்சான், நீ வர அளக்காத. எனக்கு ஞாபகம் இல்லாம அப்படி பண்ணிட்டேன். எப்படி மறந்தேன்னு எனக்கு தெரியலடா. சரி, ஓகே, நான் போயிட்டு அவளை பார்த்துட்டு வரேன். போய் தொலை போ. எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே. சின்னடா இன்னைக்கு இவன் பேச வந்திருக்கான்னு பார்க்காதீங்க. எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. ஸோ அதான் நான் பேசலான்னு வந்திருக்கேன். எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நிறைய பேர் வந்து ஏன் வீடியோஸ் கரெக்டா போடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. வீடியோஸ் போடக்கூடாதுன்னுலாம் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், வீட்டில் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்றதுனால ப்ராப்பராக என்னால் வீடியோஸ் ஹேண்டில் பண்ண முடியல. எனக்கும் ஒரு பேபி இருக்காங்க. ஸோ என்னால் வந்து வீடியோஸ் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு ஃபேமிலியும் என்னால் வந்து கரெக்டாக இது பண்ண முடியல. புரியும்னு நினைக்கிறேன். நிறைய லேடிஸ் தான் வீடியோஸை பார்க்குறீங்க, எவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ரீசன்னால தான் இனிமேல் கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மந்த்துக்கு இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் தினமும் வீடியோ போட்டுருவேன். ஒரு வீடியோ அந்த மாதிரி தான் வரும். கன்ஃபார்ம் 2 வீடியோ போட முடிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக போட்டுருவேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ வச்சு போட்டுருவேன். நிறைய பேர் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து கோவப்படாதீங்க. ஒருத்தவங்கலாம் சில பேர்லாம் கேட்டிருந்தாங்க, ஓவரா சீன் போடாதம்மா, ஏன் வீடியோ போட மாட்டேங்கிற அப்படின்ட்டு. என் மேல இருக்க பாசத்துலயே அந்த வீடியோ பிடிச்சி போய் தான் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. பட் ஆனால் நானும் வந்து வீடியோ போடணும்னு எடிட்லாம் பண்றேன். பட் ஆனால் அதுக்கான டைம் எனக்கு கரெக்டாக அமைய மாட்டேங்குது. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்பப்போ வந்து குழந்தை வாய்ஸ்லாம் கேட்கும். குழந்தைய பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி தான் என்னால் இந்த வீடியோவை எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் புரிஞ்சுப்பீங்க. புரியாதவங்களுக்கு இந்த பதிவு சரிங்களா? மன்னிச்சிருங்க. இனிமே கரெக்டா வீடியோ போட்டுறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.